ஓ, பதிவெடுக்க அவர் மாற்றிட்டார். ஆரம்பமாகின்றது பயனும் பயிர்வும். ஜெயநாட்சன் அவர்கள் வணக்கம், வாங்கோ. இனிய மதிய இனிய காலை வணக்கம் கலைவாணி மோகன். நானே வணக்கம் பாருங்கள். அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் பாமூர் அவர்களுக்கும் வணக்கம். நானே டிவி லண்டன் தமிழ் ரேடியோ பாமு அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது காலை வணக்கம். நான் டியூமெந்து திருமதி ஜானடேசன். இன்று பயனும் பாரு நிகழ்வு 229வது ஆக்கமாகும். இன்றைய விருந்தினர் யாழ் வட்டுக்கோட்டை வட்டுக்கோட்டுமையில் சைவ புலவர், வட்டுக்கோட்டையிலிருந்து சைவ புலவர் சண்முக வடிவு தில்லைமணி பகர வந்துள்ளார். ஆரம்ப கல்வி தொடங்கி ஒரு கல்வி வரை வீமன் காம மகா வித்தியாலயத்தில் கலவன் பாடசாலையில் கல்வி கற்றபின் யாழ் பல்கலைக்கழகத்தில் கலைப்பிரிவிலே 4 வருடம் படித்து முடித்துவிட்டு இந்து மகா நாகரிகமும் 3 வருடங்களும் படித்து முடித்துவிட்டு மாவட்டவரம் வீமன் காம மகா வித்தியாலயத்தில் 22 வருடங்கள் படிப்பித்திருக்கின்றார். பல வருடங்கள் டிப்யூட்டி பிரதி அதிபராகவும் பதில் அதிபராகவும் 3 வருடங்கள் படிப்பித்திருக்கின்றார். கடைசியாக வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் 12 வருடங்கள் படிப்பித்து முடித்துவிட்டு இப்போது 2023 தனது வேலையிலிருந்து ஓய்வு நிலை பெற்றுள்ளார். அகில இலங்கை சைவ புலவர், சைவ சித்தாந்த முதுகலை மணி, நாவலர், சைவ பரிபாலசனை, சைவ சித்தாந்த பண்டிதர், இந்திய திருவாடுதுறை ஆதீனம் என்று பல துறைகளில் பட்டம் பெற்றிருக்கிறார். அதில் நாங்கள் அவரை வரவேற்றுக் கொண்டு உங்களை சிறிது அறிமுகம் செய்து வைத்துக்கொண்டு உங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள். நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிபர் இயக்குனர் லண்டன் தமிழ் வானொலி நிலையத்து இயக்குனர் திருமதி வாணி மோகன் ஜெயானடேசன் அவர்களுக்கும், தொகுப்பாளராக விளங்குகிற ஜெயானடேசன் அக்கா அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய அக்கா நகுலா மூலம்தான் இந்த தொடர்பை ஏற்படுத்தி தர முடிந்ததுக்கு முதல்கண் வணக்கமும் தெரிவித்து, நான் ஒரு வகுப்பிலே இணைந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தை எனக்கு நாங்கள் கற்பிக்கிறதுக்கு பல சூம் வகுப்புகளிலே பல நாடுகளிலே பல மாணவர்கள், அதாவது கூட வயதிலே முதிர்ந்தவர்கள் இப்பவும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு இப்ப யாழ்ப்பாணத்துல டான் தொலைக்காட்சியில பாரதி நிகழ்ச்சின்னு கொடுத்திருக்கிறோம். அதே போல இன்றைய நிகழ்விலே பல இடங்களிலும் இருந்து இந்த வானொலி நிலைய சேவையிலே இணைந்து கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்கள் யாவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பிறந்த இடம் இலங்கையிலே யாழ்ப்பாணம் மாவட்டபுரம், எல்லோருக்கும் மாறுதபுரவிகவல்லியினுடைய முகம் மாறிய மாவட்டம் கந்தசாமி கோயிலுக்கு அருகிலே வீடு, பாடசாலை அதன் முன்னாலே இருக்கின்றது. அப்ப சைவமும் தமிழும் எங்களுடைய உயிரோடு உடம்போடு ஊறி அன்று தொட்டு இன்று வரை ஊறியிருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். மேல நாடுகளிலே இப்பொழுது எங்கட பிரதேசங்களிலே கூட தமிழை கற்பதற்கு பலர் கஷ்டப்படுகிறார்கள், சிறு பிள்ளைகள். ஆனா மேல நாடுகளிலே தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தமிழ் இவ்வாறெல்லாம் வளர வேண்டும் என்ற சிந்தனையிலே இந்த வானொலி நிலையம் இயங்கிக் கொண்டிருப்பதை அக்கா மூலம் நான் அறிந்து கொண்டேன். அதற்கு முதல்லே எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, பீமங்காமம் மகா வித்தியாலயத்திலேயே தரம் 1 தொடக்கம் காப்போதா உயர்தரம் வரை கற்றுக்கொண்டு அதிலே சித்தி எய்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்து கலைமானி பட்டத்தை பெற்று ஆசிரிய பணியிலே இணைந்து கொண்டோம். எங்களுக்கு இவ்வளவுக்கும் வளர்வதற்கு முதற்கண் காரணம் எங்களுடைய பெற்றோர்கள்.
இளமையிலேயே இப்பொழுதெண்டா நாங்கள் தனியார் கல்வி எத்தனையோ வகையான கல்வியூட்டல்கள் இருக்கின்றன. ஆனாலும் பெற்றோர்கள் மனநமெல்லாம் சிறு வயதிலேயே ஆலயத்திலேயும் சமூகங்களிலே நடைபெற நிகழ்வுகளையும் கேட்டு கேட்டு மனனம் பண்ணினதும் கேட்டுக்கொண்ட கருத்துக்கள். நான் பிள்ளைகளை சொல்றேன், நாங்கள் எல்லாம் பொறுக்கிகள், ஒவ்வொரு தட்ட கருத்தையும் பொறுக்கி பொறுக்கி வைத்திருக்கிற வகையிலேயும் எங்களுக்கு அடுத்தது எங்களுடைய பாடசாலையிலே கற்பித்த ஆசிரியர்கள். இப்பவும் நாங்கள் எப்போதும் குரு வணக்கம் செய்ய மானசீகமாக எல்லா குருவையும் காலையில வணங்கித்தான் எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய குருவுக்கும் பெற்றோருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு, அப்ப கலைமானி பட்டம் பெற்ற, அதாவது பல்கலைக்கழகத்துல இருக்கிற காலத்திலும் கூட எங்கட ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு பிரியான டைம் வந்து பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கோண்டு அந்த நாள் தொட்டு அந்த பாடசாலையிலே கற்பித்தாங்க. நாங்க கற்ற பாடசாலையிலே என்னவோ இறைவன் செயலாக அந்த பாடசாலையிலே ஆசிரியர் சேவையிலேயும் நுழைந்து கொள்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன்படி அங்கே பிரதி அதிபராகவும் கடமை புரிந்து பல்வேறு போர் யுத்த நிலையிலும் கூட பாடசாலையை கட்டி காத்த பெருமை எங்கள் ஒரு சிலருக்குத்தான் இருக்கு. தொடர்ந்து நீங்க 22 வருடங்கள் தொடர்ந்து அந்த பாடசாலையிலே படிப்ப, அது அப்படி ஒரு மாற்றம் இல்லாம அப்படி உங்களை அந்த அப்ப உங்களுடைய ஆசிரியரும் மற்ற அந்த மக்கள், அந்த நாட்டு மக்களோ அல்லது பிள்ளைகளோ உங்களை விட விருப்பம் இல்லை போல, அவ்வளவு தூரம் நீங்கள் கடமையை செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். மற்றது யுத்த காரணமாக இடம்பெயர்ந்து ஒரு இடத்தையும் இருந்திருந்து எங்கேக்க அப்ப புதுசா வாரவைக்கு ஒரு விதிமுறை எழுதுகள் ஸ்கூலை பற்றிய தெரியாது என்ற நோக்கமும் சேவையின் அடிப்படையிலேயும். இப்ப நான் வட்டிந்து கல்விக்கு மாறி வந்தது என்னுடைய காலில் ஏற்பட்ட சிறிய நோவு காரணமாக, உடைவு காரணமாக. அப்பவும் ஓய்வு நிலை எடுக்கணும்னா எங்கட பாடசாலைக்கு வந்துதான் திரும்பியும் அந்த சொந்த இடத்துக்கு கொண்டே படம் வச்சு பால் காய்ச்சி பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு வந்துதான், நடக்க முடியாத நிலையிலும் கூட 2 தடியோட நடந்த நான். அப்பவும் இல்லை, நீங்க படத்தை வாங்கித்தாங்க உங்களோட கையால, பேருந்தும் கொண்டு உங்களோட கையால தட்டுல வெய்யும் கொண்டுலாம் அவை எல்லாரும் ஒத்துழைச்சுதான் என்னை வழி அனுப்பி விட்டவ. இப்பவும் எங்க போனாலும் எங்களுடைய சேவை இயங்கிக் கொண்டேதான் இருக்கு. அதுல மிகுந்த சந்தோஷம். என்னுடைய சேவை பொது சேவையா தான் இருக்கு. ஆனா எது விதத்திலையும் சன்மானத்தை நான் எதிர்பார்க்கறது இல்லை. இப்ப ஏழு பிள்ளைகள் இப்ப மெட் சயின்ஸ் செய்து போட்டு இங்கத்தை பாடத்தின்படி மெட் சயின்ஸ் செய்து போட்டு ஓலைஃப் எடுக்கிறோம். எல்லா பாடம் பெயில் விட்ட பிள்ளைகள் கூட பாடம் மாறி வருவாங்க. பாடம் மாறி வரணும். அந்த இப்ப எங்களுடைய நாட்டுல 3 பாடம் எங்களுடைய ஏழு பாடத்திட்டத்துல இருக்கிறபடியா 3 பாடத்துக்கு நானே ஆசிரியரை ஒழுங்கு பண்ணி பிள்ளைகள் பாஸ் பண்ணி வேலைகளுக்கு எல்லாம் இப்ப இந்த வருஷமும் 2 பிள்ளைகள் என்னோட படிக்கிறேன். அப்ப அந்த வகையில அவ எங்கட சொந்த பிள்ளைய போலதான் இரவு பகல் பாராம பணி செய்வதோடு சைவ புலவர் பரீட்சைக்கு தோற்றி சைவ புலவர் பாஸ் பண்ணினவுடனும் சைவ புலவர், நாங்க சைவ புலவருக்கு படிக்க எங்களுக்கு ஒரு தரம் கற்றுத்தரையில நாங்களா தான் நூல்களை கற்று பரீட்சை எழுதினாங்க. ஆனா இப்ப 2000க்கு பிறகு எடுக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து போதனை. இப்ப ஒரு 4 வருஷம் கனடாவில் இருக்கிற கமலா ரவீந்திரன் அம்மா தான் இந்த நிகழ்நிலை வகுப்புக்கான முழு ஒழுங்கையும் செய்வா. அப்ப சூம் ஊடாக வெளிநாட்டுக்காரரும் அங்கே கலந்து கொள்ளுவார்கள். அப்ப அவர்கள் கற்றுக் கொள்வார்கள். எங்கட நாட்டுல சைவ புலவர் மற்ற வெளிநாட்டுல இருந்தும் சைவ புலவர் பரீட்சை எடுக்கிறவே இருக்கிறேன். சொல்லி கொடுக்குறீங்களா இல்ல நேரடியாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? இங்க நாவல் மாவதியத்துல நேரடி வகுப்பு நடக்கும். சூம்புலம் தான் இது. அது என்னண்டா தொல்காப்பியருடைய தொல்காப்பியம் எங்களுக்கு இருக்கு. அப்ப தொல்காப்பியம் நூல் அப்ப இலக்கண தெளிவா கற்பிக்கணும். தொல்காப்பியம் முழுக்க இருக்கு. அதே போல தண்டியடிகளுடைய தண்டி அலங்காரம் இருக்கு. மற்றது இங்க இலங்கைதான் நாகலிங்கம் பண்டிதருடைய செந்தமிழ் இலக்கணம் முழுக்க இலக்கண பகுதி. இப்ப மற்ற பாடங்கள் இலக்கியம் சித்தாந்தம் எல்லாம் இருக்கு. ஆனா கூட நான் வகுப்பு எடுத்துக்கொள்றேன். இப்ப ஒருவர் ஒரு பாடலை இப்ப நவீன கவிதை யாரும் எழுதிட்டு போகலாம். மரபு கவிதை எழுதுறால் அந்த யாருக்கு அமைய எழுதணும். இந்த நாட்டுல உங்களோட நாட்டுல இருக்கு நாம் இல்லையாண்டு இல்ல இங்க இந்த நிலையத்துல மரபு கவிதை வகுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா பாஸ்கரன் சொல்லிக் கொடுக்கிறார், நேயர்கள் செய்கிறார்கள். ஆமா, படிக்கிறோம்.
அப்ப இறந்தவர்களுக்கு திரிவன்பா பாடுகிற அப்படி அப்படி சின்ன சின்னல்ல இருந்து ஆசிரியப்பாவோ கலிப்பாவோ வஞ்சிப்பாவோ பாடுகிற அமைப்பு எல்லாத்தையும் நாங்கள் இலக்கணத்தினூடாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. ஆம். அப்ப அதுல பாண்டித்தியம் பெற்று சித்தி அடைந்தாதான் அந்த புலவர் பட்டம் கொடுப்பார். ஆம். அதே போல சைவ சித்தாந்த பண்டிதரும் இது நாவலர் தான் ஸ்தாபித்தது. அதுவும் அதே போல பாடத்திட்டங்கள் உள்ளடக்கி இருக்கு. அதுலேயும் இலக்கணம் இருக்கு. அந்த பண்டிதர் என்ன பாண்டித்தியம் பெற்றவர் பண்டிதர். கண்டிதர். ஆமா. அதே போல இப்ப இந்தியா திருவாவூர் யானத்துல நாங்க படிச்சு பட்டம் பெற்றதோட இப்பவும் இணுவில்ல ஒன்றை விட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணி, எங்கட நாட்டுல 9 மணியை தொடங்கினா மாலை 4 மணி வரையும் வகுப்பு நடத்தப்படுது. சித்தாந்தமும் திருமந்திரம் திருமுறை தொடர்பாக எத்தனை பிள்ளைகள் வருவார்கள்? எத்தனை பிள்ளைகள் வருவார்கள்? பிள்ளைகள் என்று சொன்னால் கூட வர்றது ஒரு 30 வயதுக்கும் 70 80 வயதுக்கு உட்பட்ட ஆக்கெல்லாம் கூட வரும். ஆமா. ஒரு வவனியா மன்னர் அப்படி தூர இடங்கள்ல இருந்தெல்லாம் வருவினம். அவையேதான் தேநீரோ மதிய உணவோ சேர்ந்து தயார், அதாவது ஓடருக்கு எடுத்துட்டு எல்லாருக்கும் பூசையெல்லாம் வச்சு சாப்பாடு கொடுத்து ஃபுல்லா சந்தோஷமா இருந்து படிச்சுட்டு போயிடும். இவர் தர்மபுரம் ஆதீனத்தில திருமுறை படித்தவர், அதனால இவர் ஓதுவார். அப்ப பல கோயில்கள் கும்பாபிஷேக மகோத்சவத்துக்கு போறவர். அதை விட இப்ப பல கோயிலுக்கு ஊஞ்சல் பாட்டு பாட தனியா கூப்பிடுவார்கள். அப்படியெல்லாம் வகுப்புகள் இப்ப பிள்ளைகளும் உங்களோட பிள்ளைகளை எப்படி உங்களோட பிள்ளைகள் இதை உங்களை கை கொண்டு வாரத்தில் தொடர்ந்து உங்களோட பயணிக்கிறார்களா இந்த சாமி சம்பந்தமாக? எங்களுக்கு 2 மகள, மூத்தவ மேத்ஸ், அவ இங்கிலீஷ் மீடியம் தான் ஃபுல்லா செய்து சொப்பியர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்ப வேக் பண்றா. மற்றவ ஆர்ட்ஸ் செய்து அவ இதெல்லாம் செய்வா, நடனமோ பாடலோ கதாபிரசங்கமோ சகலதும் செய்வா. 2 பேரும் இருக்கா? வானிலை கெடுக்கலாம், நேரடி அழிவுரைக்கு எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் நல்ல நிகழ்ச்சி. அவன் இந்த கனடாவில திருமூலர் அறநெறி திண்ணை என்று கொண்டு இயங்குறவ, அவன் மிஸ் பேர் வரையில அதுல எல்லாம் நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறார். திருமூலட்ட பாடல் கதாபிரசங்கங்கள் மற்றது சின்ன சொற்பொழிவு அப்படியெல்லாம் செய்திருப்பினா. இப்ப நாங்களும் அதுலேயும் செய்திருக்கிறப்பா. அந்தந்த அதை விட கனடாவில ஒரு புக் வெளியிட்டவ இந்த வருஷம், அதுக்கு கட்டுரை கேட்டு கொடுத்தது. இப்ப நேரடி வகுப்பு சில செய்முறை ரீதியாகவும் செய்தாலும் சூமில செய்தே காட்டுறாங்க. மாலை கட்டுவோம், கோலம் போடுவோம், தோரணம் பின்னுவோம், என்னென்னலாம் நுட்பமான வேலையோ அவ்வளவும். அதை விட இப்ப எங்கட நாட்டுல இந்து கலாச்சார திணைக்களம் ஒன்று இருக்கு, புத்த சாசன அமைச்சோட சேர்த்து எல்லா சமயம் சார்பவும் இலங்கை பூரா கொழும்பில அது ஆபீஸ் இருக்கு, எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு. இப்ப எங்கட ஆலயங்களோட சேர்ந்து அறநெறி வகுப்புன்னு சொல்லி சமயத்தையும் தமிழையும் மற்ற இந்த செய்முறையா மாலை கட்டுதல், கோலம் போடுதல், புராண படனம் அப்படி என்று அதுவும் இப்ப நாங்க அறநெறி பிள்ளைகளுக்கு புகட்டி அது தேசிய மட்டத்தில எல்லாம் போட்டி வைப்பாங்க. பிள்ளைகளுக்கு இப்ப நாங்கள் இப்ப முதல் கொஞ்சம் யுத்த காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, என்னடா பிள்ளைகளுக்கு பயந்து அப்படி அந்த போட்டிகளுக்கு குறைவா இருந்தது. 2000 ஆண்டுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு பழையபடி எல்லாம் வச்சபடியா பிள்ளைகளோட நிலைய அரைஞ்சு, நிலையன்னா பிள்ளைகிட்ட என்ன வளம் இருக்கு, இவன் மனநம் பண்ணி பேசுவானா, அவன் பாடுவானா, இவன் விவாதிப்பானா, அப்படி எல்லாம் அறிஞ்சு வினாடி வினாஸ் அப்ப போட்டிகளுக்கு எல்லாம் கூட்டிக்கணும். இப்ப 2020ஆம் ஆண்டு இதுவும் அதான் கொரோனாவில சூழ்நிலை நடந்தது. இந்து வித்யா விருச்சங்கம் வச்சவ விவாத போட்டி ஒரு நாள் காலையில 8:30க்கு தொடங்கி தொடர்ந்து மாவட்டம் முடிஞ்சு மாகாணம் முடிஞ்சு தேசிய நடக்க இரவு எங்களுக்கு 7:30 மணி அப்பதான் அறிவிச்சாங்க, உங்களோட வின் பண்ணிட்டுது தேசிய போட்டிக்கு பிள்ளைகள ஆயத்தமாயிருங்க. நான் வீட்டை சமைச்ச சாப்பாடு தான் பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டே கொடுத்து எல்லாம் அவ்வளவு செய்ய விட்டு நாங்க செய்து ஃபர்ஸ்ட். அப்ப இவங்க கேட்டுக்கொண்டவங்க என்ன பிள்ளைகள் மிஸ் வின் பண்ணினா என்ன எங்களை கொழும்புக்கு அவைகளுக்கு போய் இது இல்லத்தானே கொழும்பு கூட்டிட்டு போய் பரிசளிப்பு விழாவுக்கு அவங்களும் நல்ல வெகுமதி, ஒவ்வொரு பிள்ளைக்கும் 25,000 பரிசு கொடுத்து நல்ல அவை கொண்டது. நல்லா பேசுவாங்க, அந்த
பேசுறா அப்படி. இப்ப நாங்க இங்க டான் டிவிக்கு நிகழ்ச்சிகள் கொடுத்திருக்கிறோம், பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறோம். மற்றது கேபிட்டல் டிவி, இப்ப டான் டிவில இப்பவும் போறது அந்த நிகழ்ச்சிகள். எங்கட மகள வேண்டிய நிகழ்ச்சிகள் கொரோனா டைம் அவர் எங்களோட இது அப்ப வாகனம் விட்டு தானே ஏத்திச்சு ரெக்கார்ட் பண்ணி போட்டவர். அப்ப அந்த நிகழ்ச்சிகள் கொடுக்குதானே. அந்த வகையில என்னுடைய சேவை என்று சொன்னால் ஒன்று, இப்ப என்னுடைய நான் பெற்ற இன்பம் பெருக இன்பம். என்னுடைய இப்ப நாங்கள் மட்டும் படிச்சா காணும், எனக்கு மட்டும் தெரிஞ்சா காணும் இல்ல, தெரிஞ்சது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு இதுதானே. ஆமா, அவர்களும் நாங்களும் வளர்றோம், அவையிலும் வளரினோம். ஆமா, எங்களை ஏணியாக வச்சுக்கொண்டு எங்களை விட நீங்கள் உயர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஏழு பிள்ளைகளையும் படிப்பிக்க. அதான் அந்த நன்றியோடு எங்க கண்டாலும் மிஸ் இறங்கியோ கதைச்சோ என்னவோ அல்லது போடல என்னங்க. அதை விட இப்ப இடம்பெயர்ந்து இருக்கேக்க எல்லாம் பிள்ளை கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் வாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி எல்லாமே நடக்கிற சம்பவங்களை அறியத்தானே வேண்டும். நாங்க புலம்பெயர்ல இருக்கிறார்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீ சம்பளம் வந்தது அந்த பிள்ளைகளுக்கு இல்லத்தானே வருமானம், சாப்பிடுறதுக்கு கஷ்டமா. அப்ப அந்த நேரங்கள்ல கூட நாங்கள் ஒரு 2 டீச்சர் இப்பவும் இருக்கிற மவியல் 3 பேரும் சேர்ந்து உடுப்பு அடுக்கு அப்படி பிள்ளைக்கு என்ன அவசியம் தேவையோ அப்படி அதுல இருந்தே கேம்பஸ் என்ற வண்ணவ கொலிச்சுக்கு போன பிள்ளைகள் கூட இப்ப போன்ல கதைப்பினம் அல்லது சந்தர்ப்பம் வந்தா வருவினம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் விசாரிப்பினம். அந்த நாங்கள் நன்றி மறவாத தன்மை என்பது நன்றி கொன்றார்க்க மொழி கொண்டாமவில்லை செந்நன்றி கொன்றமாக இருக்கின்றது எங்களுடைய சேவை. நாங்கள் இப்ப சொல்லுவோம் மட்டும் இல்லை, இப்ப பலரும் அறிஞ்ச விதத்துல நிறைய செய்திருக்கிறோம், இப்பவும் இயலுமானவரை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நான் பிள்ளைகளை வளம்படுத்துற என்னுடைய நோக்கம் அதான். என்னுடைய பிள்ளை மட்டுமல்ல எல்லா பிள்ளையையும் பிள்ளையாக நாங்கள் உயிர் பொருளோட ஊசால ஆடுறோம். அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு மனம் போனக்கூடாது. ஆக கீழ் மட்டத்துல இருக்கிற பிள்ளையா இருந்தா கூட இப்ப சின்ன வகுப்பு பிள்ளைகள் நான் வீட்டை கூப்பிட்டு கூட பாடசாலை பிள்ளைகள் தனிப்பட்டதாகவும் அப்படியே கற்றுக் கொடுத்து இப்ப அவையும் பேரண்ட்ஸ் கவனியாத. மற்றது எங்கட இடத்துல இந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், சிக்கல்கள் வாரது. அந்த சிக்கல்களுக்கு எல்லாம் வழிகாட்டல் ஆலோசனை ஒரு காயெல்லாம் போலீஸ் கேஸ் ஆகி கோர்ஸுக்கு போகணும். அப்ப போனோடனே அவ ஏற்றுக்கொண்டிருந்தேன். என்ன காரணம் என்ன பிரச்சனை இருந்து பிள்ளைய பாதுகாக்கணும், அதுவும் பொம்பளை பிள்ளை தந்தையால பிள்ளைக்கு கொடுமை தாங்கள் படிப்பிக்கிறோம் என்று கோர்ஸாலேயே. அப்ப அப்படி எல்லாம் எங்களால செய்யக்கூடிய சேவை சிறப்பா செய்கிறோம். ஆன்மீக பணிதான் ஆன்மீக பணி என்று சொல்லலாம். இணைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க. இப்ப ஆலயங்களுக்கு இப்ப ஒவ்வொரு நாளுமே மாலை கட்டி கொடுக்குறோம், அதுகள் வேறு. இப்ப மற்ற கோயில் சொற்பொழிவு ஆற்றுறோம். நாங்கள் என்ன கோயில் இருக்கு இடத்துல வட்டுக்கோட்டையில? வட்டுக்கோட்டை ஊர்ல மட்டும் அந்த நஞ்சனா டிபேத்துக்கு 152 கோயில் சின்ன பெருசு எல்லாம் இருக்கு. பெரிய கோயில் 20 கோயில் இருக்கு. இல்ல நாங்கள் இலங்கை பூரா போறோம். நாங்கள் இப்ப மாத்தளை முத்து மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழாக்கு ஒரு நாளைக்கு சொற்பொழிவு. இப்ப இந்த நாவலப்பட்டி போன வருஷம் ஜூன்ல கும்பாவசம் நடந்த கும்பாவசம் அது வர்ணனை அந்த நிகழ்ச்சி வர்ணிச்சு சொல்றது. பட் இங்க விழாக்கள் கும்பாவசங்கள் அப்படி என்னென்னத்துக்கெல்லாம் இருக்கிறோமோ. இப்ப தீபம் எல்லாம் போயிருக்கிறோம். இந்த இப்ப நெடுந்தீவு ஐயனார் கோயில், நெடுந்தீவு மேற்கு கடற்கரையோட ஐயனார் கோயிலுக்கு இருக்கு. ஐயனார் ஒரு ஐயனார் இருக்கு, மேற்குக்கரை. அப்படி நிறைய கோயில்களுக்கு சொற்பொழிவுக்கு போவோம், வர்ணனைக்கு போவோம். மற்றபடி இந்த போட்டிகள் அல்லது பிள்ளை வேற இடங்கள்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு வந்து வழக்கி விடுங்கோண்டாலும் யார் கேட்கணுமோ பழக்கவும் போவோம், நடுவில் இல்லாம வகிக்கவும் போவோம். அதுதான் எங்கட சமயத்துல வந்து புராண படனம் ஒரு நிகழ்வு இருக்கு. கந்த புராணம் பெரிய புராணம் கட்சி கணினி செய்ய ஆரம்பிச்ச புராண படனம் நாவலரால வந்து அது யாழ்ப்பாணத்துல கூட இருக்கு, இலங்கை பூராம இருக்கு, இந்தியாவிலேயும் இருக்கு. இல்ல வெளிநாட்டுலயும் இப்ப இருக்கு.
இப்ப ஆமாம். இங்க கொழும்பிலே இருந்து நானே முன்ன அந்த சந்தர்ப்பத்துக்கு போயில மலேசியாவுக்கு திருவம்பாக்கு திருவாத ஊரடிகள் புராணம் படிக்க கொழும்பிலே ஒரு ஆள் இருக்கிறார். அவர் ஒரு 6-7 பேரை சேர்த்து கூட்டிட்டு போவார். ஆஹா. அங்க போய் 10 நேரம் தங்கி நின்று புராணம் பண்ண செய்யுது. ஆமாம். அப்ப சேவை செய்யறதுக்கு எங்களோட கொஞ்சம் குரூப் இருக்கிறோம் ஆளுமை ஆமாம். உள்ளவர். அப்ப சைவ அதான் புலவர்னா யார் உங்களுக்கு பட்டம் தந்த? சைவ புலவர்னு உங்களுக்கு பட்டம் தந்த? மன்றொண்டு இருக்கு. ம். இப்ப எங்களுக்குன்னா நாங்க முதல் இதன்னு பார்த்தா செல்வி தங்கம்மாப்பா குட்டி என்று தங்கம்மா அப்படி தெல்லிப்பளையாம். ஓ ஒரு அவதான் சைவ பழம் தானே. ஆமாம். இந்தியாவிலே சங்கம் இருக்கேக்க அங்க போய் பட்டம் பெற்றவர். ம். ம். பின்னர் அப்ப இலங்கையிலே அது தேவைன்னு சொல்லி அவ ஒரு 3 பேர் ஆமாம். சிறுப்பட்டியில ஒரு ஆள், மற்ற மல்லாதுல சிவபிரகாசம் என்ற ஒரு ஆள், அவையில் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு போட்டு அதை இலங்கைக்கு நாங்கள் ஸ்தாபகம் செய்யணும் அவரோட கதைச்சு அது 60ஆம் ஆண்டு இலங்கையில முதல் ஸ்தாபிச்சு ஒவ்வொரு வருஷமும் பரீட்சையை வச்சு அந்த தகமை இருக்கவர் ஆமாம். கடைசி வட்டும் கூட இப்ப இளம் சைவ புலவர் ஏழு படிச்ச பிள்ளைகளோட இளஞ்சைவ புலவர் எடுக்கலாம், பட்டம் பெற்றவை எல்லாரும் சைவ புலவர் எடுக்கலாம். ஆமாம். ஆனா எங்கட இதன்படி சைவ சமய ஆசார வழிமுறைகளை பின்பற்றுபவராக இருக்கணும் ஒரு விதிமுறை போட்டிருப்பேன். அந்த ஆமாம். விதிமுறை சமயத்தான் எடுத்துக்கொள்ளணும். வெளிநாட்டுல நிறைய பேர் எக்ஸாம் எழுதி இருக்கணும். ஆமாம். ஒரு ஒரு வருஷத்துக்கு முதல் ஆஸ்திரேலியா, இந்த முறையும் கனடா ஒரு ஆளும் ஜெர்மன் ஒரு ஆளும் போட்டவர். ஆனா எக்ஸாமுக்கு வரையில ஏன்னா முந்தி லண்டன்ல எக்ஸாம் நடக்கிறது. ம். லண்டன் நாவரசன் இருக்கிறார், செல்லத்துற நாவரசன். நாவரசன். ஆமாம். ஓ, அவர் நடத்துறவர். நாவரசனோட தெரியும். ஆமா. அவருக்கு பிறகு இப்ப அப்பா இறந்ததுல இருந்து அவர் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் விலத்தி வேலையிடம் தானே அவருக்கு கூட எக்ஸாம் வைக்காம இங்க வாரவே எக்ஸாமுக்கு. இப்ப போன முறை அப்ளிகேஷன் போட்டவே ஆனா வர இல்லை. இப்ப நீங்கள் எவ்வாறு சைவத்தை வளர்க்கிறது தமிழ வளர்க்கிறது போல சைவமும் தமிழும் சேர்ந்து வளர்ச்சி போல ரெண்டுமே இணைவிலியாது இருக்கிறது சைவம். வளர்க்கணும்னா தமிழை பற்றி ஆழமாக தெரிகிறதுன்னா தமிழ்ல முதல் நூல் தொல்காப்பியம் தான். அது ஆதியில் எழுந்தது இலக்கணம். இலக்கணம் இலக்கியத்துக்கு தான் மூலம். இப்ப வரம்பு நாங்க சொல்றது இலக்கியம் பாடல். இப்ப நாங்க பாடல் என்று சொல்லுவதெல்லாம் இலக்கியம் தான். அந்த பாடலுக்கு எல்லைய காட்டுவது அதுதான் இலக்கணம். அந்த வரம்பு என்று நாங்க பாக்குறோம். அப்ப ஒருவர் பாட்டு எழுதணும் என்றார். நவீன கவிதை நாங்கள் எழுதி போட்டு போகிறோம். அது நவீன கவிதை எழுத்தாளர்கள் இருக்கிறோம். ஆனா மரபு கவிதை எழுதுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேணும். அதுல அந்த மரபு கவிதை இப்ப மாணிக்க வாசகத்தை திருவாசகம் எங்க பார்த்தால் மாணிக்க வாசகத்தை திருவாசகத்தில நிறைய மரபு கவிதை முறவு அல்ல காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் இப்ப நாங்க பாக்குறதுன்னா அந்த இலக்கியம். இப்ப பாரதியார் பாடல்னா நவீன கவிதை மரபு பாரதியார் எழுதியிருக்கிற. அப்ப பாரதிதாசன் கவிதையும் நவீன அல்லது அப்துல் கலாம் என்ற கவிதைகளும் நவீன கவிதை தான். மரபு கவிதைகள் இப்போ எழுதுங்க புலவர் மாதிரி எழுதுங்க மில்லியன் இல்ல. ஆனா எங்கட பிள்ளைகள் எழுதுற இப்ப ஒரு கவிதை போட்டி என்று சொன்னால் நவீன கவிதை தான் நிறைய எழுதுவார்கள். எழுதக்கூடிய பிள்ளை படாரன் 5 நிமிஷத்துல தலைப்பு கொடுத்தாலும் 10 வருஷம் எழுதுங்கன்னு படாரன் எழுதி போட்டு தரவினா. இங்க இலங்கையில சுவாமி விபுலானந்தர் நினைவாக அவருடைய ஜூலை 19 ஒட்டி தமிழ் மொழி தின போட்டி என்று ஒன்று வைக்கிறவர்கள். அதுக்கு கட்டுரை கவிதை பேச்சு நடனம் பாட்டு நாடகம் கூத்து எங்கட தமிழ் கூத்து மிக முக்கியமானது. அது வடமொழி தென். அப்ப அதெல்லாம் பிள்ளைகளுக்கு போட்டி என்று வைப்ப. சும்மா வச்சா பிள்ளைகள் பங்கு பெற்றாது. இப்ப ஆசிரியர் மாரும் அந்த சும்மாண்டா அது பிள்ளை படிக்கும் தானே என்று ஒவ்வொரு ஆசிரியர் மாரும் விருப்பிடம் தானே அந்த என்று அவங்க ரூல்ஸ் போட்டு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு அதுவும் மாவட்ட மட்டம் மாகாண மட்டம் தேசிய மட்டம் என்று போய் அப்ப நிறைய அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப
சில பேருக்கு தென்மோடி கூத்துன்னா என்னன்னே தெரியாது. தென்மொழி கொடமொழி கூத்து, ஆமா. இவங்க தென்மோடி இது காமன் கூத்து, காத்தவராயன் கூத்து, ஹரிச்சந்திரமயான காண்டம், அது அழகு பிள்ளை நல்லதங்கள். இப்ப பழைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் தென்மோடி கூத்து. வடமோடி கூத்து அந்த ஞான சௌந்தரி அதுகெல்லாம் வடமோடி கூத்துக்க வேறு. அப்ப ஆமா. வடமோடிக்கும் தென்மோடிக்கும் வேறுபாடு இருக்கு. அதாவது அலங்காரம் பண்றதுலயே வேறுபாடு இருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் நாட்டு குத்துகள் எல்லாம் நாட்டு குத்தும் இதுக்கெல்லாம் நாடகமா என்ன? நாட்டு கூத்துலதான் அந்த வசந்த நடி, கோலாட்டம், கும்மி, கோலாட்டம், கும்மி கோலாட்டங்கள். கோயிலாட்டம், குயிலாட்டம், அந்த அதுகள் எல்லாம் அதுக்குள்ளதான் வரும். அப்ப அதுக்கேற்ப வாத்தியங்களும் இருக்கு. இப்ப ஹார்மோனியம் என்றா நாட்டுக்கூத்து இருக்குரிய வாத்தியம், மேல் நாட்டு இசை வாத்தியம் என்றா நாங்கள் என்ன வயலின வாசிப்போம். திருமறை கலாமன்றம் ஒன்று இருக்குத்தானே யாழ்ப்பாணத்துல? போயிருக்கிறோம், கருணை நாள் நிகழ்ச்சி போயிருக்கிறோம். மற்றது ஃபாதர் ஸ்பீச் கொடுக்குறார், அவர் நல்ல சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவர், தேசநாடியவர். நல்ல நிறைய சைவ அவர் தான் சித்தாந்தம் இருக்கிறார். ஆமா, அவர் நல்லா நல்லா புத்தகம் வாசிக்கிறார், நல்லா இருக்கிறார் அறிவு. இப்ப எங்களுக்கு வந்து சமயம் வேறு என்று இல்லை. இப்ப நிறைய எங்களோட இந்த நாரியம் செய்த கிறிஸ்டியன் பிள்ளைகள் கூட இருக்குது. ஆனா அந்த திரும்ப இது நாட்டு கூத்துதலை பற்றியெல்லாம் நல்ல கணக்கு அறிவு இருக்கு அவருக்கு. இங்கே பணி செய்யல அதுன்னு சொல்லி கொடுத்தவர். இங்கேயும் சமயம் எல்லாம் உண்டு தானே, சமயத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறது நல்லதுதான் இல்லாம தானே. அப்ப இங்கே பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு அங்கேயே தங்கி வச்சு பயிற்சி கொடுக்குறவரும் அங்க திருமல கிராமத்துல அப்படி நடக்கிறோம். பாய்ஸ கூட்டிட்டு போனது அந்த கேர்ள்ஸ் பாட போனவ அந்த நாட்டுக்கு ஒன்றுக்கு வந்து பிற்பாட்டு பாட வேணுமல்லோ, அதுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போனாங்க. அங்க ட்ரைனிங்குக்கு போயிருக்க போனாங்க. அப்படி நிறைய தேரம். அதே போல எங்கட நாட்டுல சாரணர் இயக்கம் இருக்கு. அப்ப அந்த சாரணர் இயக்கத்திலையும் நாங்க இருந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு இங்க எல்லாம் போக வேணுமோ, வேலை சேவை செய்யணுமோ. அப்ப அதே போல விளையாட்டு துறையிலையும் ஒவ்வொரு வெங்கடமண்டலம், மாவட்டம், தேசியம் அப்படின்னு போயிக்க வின் பண்ணி போனா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்காக 2015ஆம் ஆண்டு தேசிய மட்டம் தமிழ் தின போட்டியில வில்லு பாட்டுக்கு நான் முழுக்க ஆம்பளை பிள்ளையெல்லாம் 7 பிள்ளையெல்லாம் வில்லு பாட்டு எல்லாம் வின் பண்ணவங்க. அப்ப முதலாவது டீச்சர் கேட்டது அந்த வில்லுப்பாட்டுக்கு ஒரு அமைப்பு இருக்குத்தானே, அதாவது அழகுபடுத்துற அமைப்பு. அந்த அழகுபடுத்துற அமைப்பு பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும். பிள்ளை கடைசி வரையும் நல்ல நாங்க ரெவல் பண்ணி போய் களைச்சு போனா செய்ய மாட்டது. பொறுப்பான இன்னொரு ஆசிரியர் நான் தான் போய் செய்து அவங்கெல்லாம் பெஸ்ட். அவங்களுக்கு சந்தோஷம் அளவற்ற. உண்மையா தானே. இங்க வந்து அதிபருக்கு சொன்னோன்னே நல்லது. இப்ப ஸ்கூலாலேயே வேன் எல்லாம் ஒழுங்குபடுத்தி தந்தவ காமோனியம் அந்த பிள்ளையதான் காமோனியம் வாசிக்கும். அப்ப பிள்ளைக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து கொஞ்சம் பிள்ளைகள் அங்க கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறார்களே. நிறைய இருக்கணும். ஆசிரியரும் ஊக்குவிக்கிறதா என்ன? ஆசிரியரும் ஊக்குவிக்கிறபடியால் உங்களை போல 2 பேர் இருந்தாலுமே காணுமே என்ன. அதனால எதற்குமே நான் மாட்டேன்னு சொல்றேன். இப்ப எங்கட வீட்டு வேலையையும் செய்து கொண்டு அதே நேரத்தை ஒதுக்கி இதுகளையும் செய்யறதுதான் எல்லாமே கூட சேவையாண்டு தொடங்கிட்டான். இப்ப நீங்க இப்படி தமிழை வளர்க்கணும் என்றது இப்ப நீங்க செய்யற சின்ன பிள்ளைகளுக்குரியதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு அது பெரிய ஒரு ஆணி வேற அமையும். நான் இந்த வானொலியை கேட்டதாலதான் எனக்கு இப்படி ஒரு ஊக்கம் வந்தது. அந்த என்னன்றது இளமையில் கல்வி சிலையில் எழுதுன மாதிரி சிறுவையில நாங்கள் பிள்ளைக்கு நல்ல விதைய போட்டு விட்டோம் என்றால் அது அந்த வில்லிச குழுவில ஒருதன் அந்த கதாநாயகன் இப்பவும் ஒரு வில்லிச குழு வச்சிருக்கிறான். அவன் பேங்க்ல வச்சிருக்கிறான். எனி டைம் எங்க கிடைக்குதோ வில்லு பாட்டு கேட்டா குழுவா வச்சிருக்கிறான். நாங்கள போய் வருவாங்க. அப்ப வளர்த்து விடைக்க பிள்ளை தண்ட நிலம் தானே. இலங்கை அது யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இப்படியும் கதை சொல்லுவார்கள். பிள்ளைகள் மது போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஆளாகி இருக்கிறவன். ஆனா
இப்படியும் இருக்குது பிள்ளை. ஒரு சில பிள்ளைகள் அரைவாசி பேரண்ட்ஸுங்க ஆமா பிள்ளையாலையும், மற்றது ஒரு சிலது இப்ப ஆசிரியர் நீ என்னடா மொக்கு 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 அந்த அப்படி அந்த பிள்ளைய சொல்லி சொல்லிக்கொண்டு அப்படி இல்லைம்மா. அப்படி பின்னாடி போடுங்களா. அது தன்னடியாவே தாழ்வு உள்ளாகிது. ஆனா சில ஆசிரியர்மார் என்ன செய்யறா, கொஞ்சம் நல்ல வசதியுள்ள நல்ல படிக்க பிள்ளைகளை தான் கூடாதுன்னா கஷ்டப்பட்டு படிக்காத கொஞ்சம் தரம் குறைஞ்ச வகுப்புல இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறவைகள். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு தான் தட்டி கொடுத்து சொல்லி கொடுக்கணுமே நான் கூட. என்னன்னா இப்ப எங்கட டவுன் சைட் பிள்ளைகள் எல்லாமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படியான பெரிய பெரிய வசதி உள்ள வெற்ற பிள்ளைகளை நாங்க இப்ப நாங்க ஒரு ஆமா பொதுவா அப்படித்தானே பட்டணத்துல இருக்கிறார்கள் இனம் கிராமப்புறங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் தான் எல்லாத்திலும் கெட்டித்தனமா இருப்பார்கள். பரீட்சையில சரி, செய்கை முறையில சரி, பழக்க வழக்கத்துல சரி, எல்லாரும் கிராம பிள்ளைகள்ல நல்ல எதிர்கள் இருக்கு. அதை வழி நடத்துறது தான் ஒரு தரம் இல்லாம இருப்பினோம். அதை வழி நடத்தி விட்டா அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா வந்துருக்கலாம். 2013ஆம் ஆண்டு கொழும்பில ஒரு ஐடி வினாடி வினா போட்டிக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க பிள்ளைகளை. அது பொறுப்பா அதிபர் என்ன சொன்னார், அப்ப 5 பிள்ளைகளை கூட்டிட்டு வினாடி வினா டக்கண்டு வினா சொல்ல வேணும். வினாக்கு அரை செகண்டுக்குள்ள சொல்லணும். அப்ப அந்த பிள்ளை இது விடைய அப்ப இன்னொரு லெக்சரர் சொன்னார், முழுக்க லெக்சரர்ஸ் தான் இருந்தது. அப்ப பிள்ளை சொன்னது பிள்ளையாண்டு. இன்னொருத்தர் சொன்னார் இல்ல அவன் நெட் வேலை செய்யல போல இருக்குது. என்ன ஹலோ வரையில சத்தம் உங்களுக்கு மங்களவதி அன்பானவர்களே, பயணம் பயரன் நிகழ்வு இன்று 229வது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. 228வது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உறவுகள், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இது நின்றுட்டு நெட் வேலை செய்யல போல. கலைவாணி சைவ புலவர் சண்முக வடிவு தில்லைமணி அவர்கள் இன்றைய பயணம் பாருங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நெட் நின்றுட்டுதாகவே நம்மளுக்கு திறந்துங்கோ, மியூட் பண்ணுங்க, கேட்கையில் மியூட் பண்ணுங்க. மியூட் எடுங்கோ. வணக்கம். 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 ஆமா தடைப்பட்டதால நெட்வொர்க் செய்யலாம், பரவாயில்லை. அது இலங்கையில அப்படி தாயத்துல நடந்த பிரச்சனை இருக்கு தெரியும். அந்த வகையிலே இப்ப நாங்களுடைய சேவை இவ்வளவு நாங்க செய்கிறோம் என்றால், இப்போ ஒருவர் வெறுங்கையோட சொல்லி நம்ம பழமொழி ஒன்று, வெறுங்கைக்கு விலை பேச முடியாதுன்ற மாதிரி நாங்க எதுவும் செய்ய இயலாது. ஒருவர்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு கொடுப்பதற்கும் அவன்கிட்ட மனம் இருக்க வேணும், மற்ற சந்தர்ப்ப நிலையும் இருக்க வேணும். ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும். இப்ப நான் நேயர்களுக்கு சொல்றதுதான், இப்ப சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன தேடி வரும் என்று நாங்க ஒரு பொழுது நினைக்கக்கூடாது. நாங்க எங்க அங்கே என்னென்ன தேவை,
இப்ப பாத்திரம் அறிஞ்சு பிச்சை கொடுன்னு ஒரு பிச்சை பழமொழி. விடணும். ம். ஓ, அப்ப அதே போல எங்க என்ன தேவை இருக்குண்டு குறைபாடு இருக்கிற இடத்துல போய் அதில் நிவர்த்தி செய்கிறாரு அது அப்படித்தான் செய்யலாம். ஆமா அதைத்தான் கூறுறாங்க. பிள்ளைகளுக்கு எங்க எங்க தொய்வு இருக்கு, அல்லது எங்க ஒரு பிள்ளை முன்னுக்கு வர்றது தயங்கி கொண்டு இருக்கு. ஆமா அப்ப அது நாங்க என்ன செய்யறது? இப்ப வகுப்பு ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க நீ வகுப்புல ஒருக்கா செய். அந்த நேரம் பிள்ளை சரியா செய்யுதுன்னா நாளைக்கு வந்து காலையில என்ன கால கூட்டத்தில் ஒருக்கா செய். ஆமா அப்படி அந்த பிள்ளைக்கு தன்னார்வம் வந்துட்டு நாங்க தட்டி கொடுப்போமல்லோ. ஆமா அப்ப ஆமா அப்படி இப்ப எந்த பிள்ளையையும் நாங்கள் இப்போ என்ன எல்லா குழந்தையும் இந்த நல்ல குழந்தை தான். நல்லா அன்னை வளர்ப்பு அதுல சொல்லி இருக்கு. வளர்ப்பு. ஆனா வளர்ப்பு தான் முழுக்க முழுக்க அன்னை என்று சொல்றது இப்ப தற்காலத்திலே அன்னை என்று சொல்றது 100% பொருந்தாது. ஏன்னா ஆமா நான் இப்ப நீங்க நண்பர்களோட சேர்றதுதான் கூட. ஓ ஓ இப்ப பாடசாலைக்கு வந்தாங்க பாடசாலை. இப்ப வெளியில கல்விக்கு தான் அதிகம் பிள்ளைகள் தான் பழகுகளே வெளியில தான் கூட இந்த நேரத்தை அப்ப பிடிக்குதுல்ல. ஆமா அப்ப ஒவ்வொரும் ஒரு ஆசிரியர் அதுதான் தாரமும் குருவும் தலைவி ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறேன். நல்ல ஒரு குரு அமைஞ்சால் அதைத்தான் இளமையில நாங்கள் பிள்ளைக்கு ஓட்ட வேணும், ம் பிள்ளை அறிய வேணும். ஒவ்வொரு பிள்ளைங்க இல்ல இப்ப நான் கொஞ்சம் கவுன்சிலிங்கும் கற்றுக்கொண்டு கவுன்சிலிங்கும் செய்தபடியா எனக்கு அதுவும் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கவுன்சிலராகவும் அந்த காலத்தினுடைய தேவை இருந்தது. இப்ப யுத்த காலத்துல தனக்கு தேவை இருந்தது பிள்ளைகளுக்கு. அப்ப நாங்களாவே அதுல இணைஞ்சு கொண்டு செய்தபடியால் இப்ப இங்க இப்பவும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு கவுன்சிலரை போட்டிருக்கு. பிரச்சனைகளோட பாடசாலைக்கு வரும். இப்ப காலமே சாப்பிடாம வார பிள்ளைகளே இருக்குங்க நிறைய பிள்ளைகள். அப்ப அந்த நீ காலையில இப்படி செஞ்சு அப்படி செய்ய பிள்ளைன்ற மனம் உசார் கொடுக்காதுதான். அப்படி எல்லாம் செய்யற தன்மை எப்படி ஒரு பெற்றாருக்கு இருக்கணுமோ அதே போல ஆசிரியருக்கு இருக்க. கூட பல பிள்ளைகள் பொழுத போக்குதல் ஆசிரியர் மேலோட ஆசிரியர் உண்மையாக அக்கறை உண்டு. ஆனா சில ஆசிரியர் மேலோட எங்களை பிரச்சனைகளும் பிள்ளைகள் அடிக்கிறது அப்படி இப்படி எல்லாம் அதுகளும் செய்தானே கொண்டு இருக்குதல் சில அப்படி இல்லை. இல்ல ஒரு 10 கிட்ட ஏதோ நாங்க வருவோம், அது பிள்ளை உயிர் பொருள் பாக்குறது தன்மையில இல்லை. அதுக்கு அந்த உயிர் பொருள் பார்க்காத பட்சத்துல பேசுவினோம். இப்ப யாழ்ப்பாணத்துல பரவாயில்ல. நான் கொழும்புல இப்ப போனவங்கள ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர் அடிமட்டத்தால எறிஞ்சு கண் தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அது பெரிய பிரச்சனையில இருக்குது. என்ன இப்ப போனவளம நடந்த விஷயம் அப்படியே அந்த டீச்சர்ஸ் அதுல கவதாண்ட வேணும். என்ன தங்களை அந்த பிள்ளைகளை மேம்படுத்த கொண்டு வரணும்னா தங்களை ஒருத்து தான் செய்ய வேணும். என்னத்த வீட்டு பிரச்சனைகளை கொண்டாந்து பள்ளிக்கூடங்கள்ல செலுத்தக்கூடாது. என்ன ஒரு பழமொழி இருக்குதானே, தன் பிள்ளைய பிள்ளைகளுக்கு எப்படி எப்படி செய்ய வேணும்ன்றத பெரியவர்கள் இப்ப நான் ஆசிரியர் யார் யாரெல்லாம் இந்த நேர்களாக இணைஞ்சிருக்கிறோமோ எனக்கு தெரியல. அன்பான உறவுகள், சைவப்பில சண்முக வடிவு தில்லைமணி அவர்கள் பகிர வந்துள்ளார். பயணம் பாரு நிகழ்வு நடந்திருக்கு. அன்பான உறவுகளை நீங்களும் பங்கு பெற்றி அவரோட கதைக்கலாம். வாங்கோ. நவலோதி தில்லத்தேவன் தான் அவரோட சொந்த உறவுன்னு சொல்லி எனக்கு அறிமுகம் செய்திருந்து அவருக்கு நான் வாழ்த்துக்களை குறிக்கொள்ளோண்டோ. நவலோதி வாங்கோ, நவலோதி வாங்க வந்து உங்களை பகிர்ந்து கொள்ளுங்கோ. நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. இன்னும் இவர்களுக்கும் எங்களோட உறவுகளுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும். வாங்கோ நவலோதி. வணக்கம். வாணி அவர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை கூறிக்கொண்டு, எனது உறவாக தன்முக வடிவவர்கள் இன்றைக்கு பயணம் பயிர்வில் இணைந்து கொண்டார். ஜெயாக்கா, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகள். உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் எங்கள் அறிமுகம் தந்தமைக்கு. மற்றது விழாகாலமும் உறவென்று இருந்தாலும் பல விஷயங்கள் எனக்கு தெரியாம இருந்தது. இதன் மூலம் நான் பலவற்றை அறிந்து கொண்டேன். அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி நேரம் கருதி விடை பெறுகிறேன். மற்ற நேயர்களுக்கு நன்றி வாணி. நன்றி நேயர்களே. நன்றி நவலோதி தில்லத்தேவன் அவர்களே. சாந்தினி திரையரங்கன் வாங்கோ.
ஒரு ஆசிரியர் வாங்க சாதனை துறையரங்கன். இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஜெயநடேசன் அவர்களுக்கும் இன்று விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தில்லைமணி அம்மா அவர்களுக்கும் வணக்கம். உங்களுடைய கல்வியின் புலமைகள், உங்களுடைய சேவைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல பெரியவர்கள் தான் படிக்கிறார்கள், இளையவர்கள் படிக்க காணவில்லைன்னு சொல்வது கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் வருங்காலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு இதை தொடர வேண்டுமென்றால் இளையவர் கையெழுத்துத்தான் படிப்பு செல்ல வேண்டும். ஆனால் அவர்களது நாட்டங்கள் போதாம இருக்கிறது. அதற்கான ஒரு வழியை நாங்கள் இனி கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். நீங்கள் உங்களது படிப்புன்னு சொல்லியிருந்தீங்க, புலவர் பரீட்சைகள் அதுகளுக்கு ஆயத்தம் பண்ணுறது என்று சொல்லி மிக சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்க எத்தனையாம் ஆண்டு சைவ புலவர் எடுத்திருந்தீங்க? கனகாலமா அல்லது 2000ஆம் ஆண்டு? ஓகே ஓகே, சரி சரி. நாங்க 2002 எடுத்திருந்தேன். சைவ சித்தாந்த பண்டிதரும் இளம் சைவ புலவரும் எடுத்து டீக்கால வந்துட்டோம். நாளைக்கு நீங்கள் செல்லத்திர மாஸ்டர்கிட்ட கந்தசாமி சார்கிட்டையும் படிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், கந்தசாமி சாரோட இப்ப சைவ பரிபாலன சபைக்கு அந்த எக்ஸாம் வைக்கிறவதானே ஒவ்வொரு வகுப்புக்கும். அது அந்த கந்தர் மடம் வீட்டையே வச்சுதான் அப்ப திருத்துறோம் நாங்கள் பேப்பர். அந்த காலத்திலேயே போயிருக்கோம். அதாவது 89 நாங்க பல்கலைக்கழகத்துல இருக்கைக்கு அப்படி சேவையெல்லாம் செய்திருக்கிறோம். சரி சரி சரி. நான் இந்த நேரத்தில் அவர்களையும் இந்த ஆசிரியர் மாண்பு போட்டு மாதம் இங்க எங்க வானொலியில் இயக்குனர் ஆசிரியர் மாண்பு போட்டு மாதம் இந்த மாதத்தை வச்சிருக்கிறார். அந்த நல்ல ஒரு சிறப்பு மாதத்துல நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. இதே நேரத்துல எங்களுக்கு அதுல கற்பித்தவர்கள்ல இப்பொழுது கனவேர் இல்ல, அவர்கள் உடலால் மறைந்து விட்டார்கள். அவர்களை இந்த நேரத்தில் அவர்களுடைய ஆசைதான் நாங்கள் இப்பளத்துக்கும் எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக நான் கந்தசாமி மாஸ்டர் மறக்கல. அது எனக்கும் அவரை மற்றது சைவ புலவர் செல்லத்துறை மாஸ்டர், திருநாவுக்கரசு மாஸ்டர், திருஞான சம்பந்த மாஸ்டர், அவர்கள் எல்லாம் திருஞான சம்பந்த பிள்ளை அவர் கடைசி கட்டம் செல்லத்துறை மாஸ்டரும் அப்படித்தான். இந்த பணி உங்களோட தொடர வேணும் அந்த குருவின் ஆசைதான் எங்களுக்கு உண்மையா இருக்கு இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக நீங்களும் அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கிழமா. உங்களாலும் நீங்களும் இயன்ற காலம் முழுவதும் இதை தொடர வேண்டும் என்று அன்பாக கேட்டு இறைவன் ஆசையை கேட்டு வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சாதனை துறையரங்க ஆசிரியர் பாமுகத்துல ஒரு நிகழ்வு செய்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரன் அவர்கள் வாங்கு. பொறுப்பாளினி பிரித்தானிய நாட்டில இருந்து வர்றாரு. பிரித்தானிய அந்த தொகுப்பாளர் ஜெயநடேசன் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் சைவ புலவர் கலைமானி சண்முக வடிவேல் சிவமணி சண்முக வடிவேல் தில்லைமானி சண்முக வடிவேல் உங்களையும் வரவேற்று உங்கள் பாமுக உறவுகளுக்கும் சேர்த்து வணக்கம் கூறி உங்கள் சைவ சித்தாந்த அறிவுரைகள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். சைவமும் தமிழும் தளம்பாது கற்றபின் வந்து உரைக்கிறீர்கள். கற்கும் வரை கற்று கற்றலுக்கு எல்லை இல்லை. நீங்கள் கற்கும் வரை கற்று மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி. இது சைவ சமயத்தை வைத்து நான் கூறவில்லை, சைவ நீதி. அந்த நீதி விளங்க வேண்டும் உலகமெல்லாம். நீதி எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோரும் கருதக்கூடியது, மதிப்பு கொடுக்கக்கூடியது. அது சைவத்திலிருந்து வந்தாலும் சரி, இஸ்லாத்திலிருந்து வந்தாலும் சரி, நான் கூறும் பொழுது சைவ நீதி என்று சொல்கிறேன்.
என்ன வெடித்தது ஔவையாரா வள்ளுவர் தானுண்ட நீரை தலையால் அதாவது தருவது போல் ஔவையாரும் சொல்லி இருக்கிறேன். ஔவையார். இது அவர் சொன்னதாகவே சொல்லிக் கொள்ளுவோம். முற்றாக தானுண்ட நீரை தலையால் தருவது போல இதே மாதிரி 3-4 வருடத்தில தலையால தரு உண்ட நீரை, அதுபோல நீங்கள் எல்லோரும் 3-4 வருடம் யூனியில படித்துக்கொண்டு முத்தாக நீங்கள் நல்ல கருணைகளையும் நல்ல கருத்துக்களையும் அறிவுரைகளையும் தந்து கொண்டிருக்கிறீர்கள், தந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த 4 வருடம் படித்ததுக்கு பயன் நீங்கள் உங்கள் முத்தாக தந்துதான் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இயற்கை. இங்கு எங்கள் இந்த பாமுகம் இந்த வானலை மரபுக்கவி என்ற ஒரு பாடம் ஒவ்வொரு ஒன்றை விட்டு ஒரு கிழமை புதன்கிழமைகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. அது தமிழ் சார்ந்த மரபு சார்ந்த சமயம் அல்ல, மரபு சார்ந்த தமிழ் மரபு கவி பாடங்கள் நடக்கின்றது. அதில் 2-3 மாணவர்கள் மிகவும் திறமையாக பின்பற்றி கொண்டிருக்கிறார். மரபு கவி, மரபு என்றால் என்ன? முன்னோர்கள் வகுத்த, முன்னோர்கள் பழக்கப்பட்ட, அதை அப்படியே மரபு அவங்க பயன்படுத்திய பின்பற்றப்பட்ட பழக்க வழக்கங்களை முறையாக கொண்டு மரபு வழியா வந்ததுதான் மரபு கவி, மரபு முறை. அதுக்கு தொல்காப்பியமும் மற்ற நன்னூல்களும் அதை சரிப்படுத்தும், நிறைப்படுத்தும். ஆனால் மரபு என்பது வழிமுறையாக வந்த வழிதான் மரபு என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதை பற்றி எனக்கு தமிழ்லையோ சைவத்திலேயோ உங்களைப் போல உங்களோட கதைப்பதற்கோ உங்களைப் போலையோ அடிமட்ட கோயிலுக்கு போனதும் வணங்கினதும் தான் எனது சைவமும் தமிழும். நான் முறையாக உங்களை போல் படிக்கவில்லை. உங்களோட கலைப்பதே எனக்கு பெருமை. கூத்து நாட்டு கூத்தை பற்றியும் வந்து வடமோடி அதிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. அதிகம் யாழ்ப்பாணத்தில ஆடும் கூத்துக்கும் மன்னர் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பகுதிகளில் ஆடுற கூத்துகளுக்கும் வித்தியாசம். தென்மோடி வடமோடி அதிகம் அலங்கரிப்பிலேயே 2க்கும் வேறுபாடு இருக்குதானே. அலங்காரம் செய்வதிலே அந்த அலங்கரிப்பை வைத்துக் கொண்டும் வீரத்தை வைத்துக் கொண்டும் ஆடும் கூத்தின் வித்தியாசம் தான் அந்த வடமோடி தென்மோடி. தென்மோடி என்பது வீரம் நிறைந்த நாடகம், கூத்துப்பாடியில நாடகம். மற்றது அலங்காரமும் மென்மையான நாடக தமிழ்ல ஓடுறதுதான் மற்றது வடமோடி. அது அந்த வல்லுநர்களுக்குத்தான் அதன் உங்களை போல பண்றவர்களுக்கு அதுக்கு நுட்பங்கள் டெக்னிக் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் கல்வி அறிவால் வெளிப்படும் அறிவுகளை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நான் நேரத்தை வாங்க விரும்பவில்லை. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உரைத்துக் கொண்டிருங்கள். ஜெயா நடேசன் அவர்களுக்கும் இந்த நிலைய பொறுப்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அம்மா நன்றி, வணக்கம். நன்றி ஈஸ்வரன் அவர்களே. இவர் பிரித்தானியாவிலிருந்து ஒரு பாம உறவு தானே வரும். அடுத்த தர்ஷினி சண்முகநாதன் வாங்கோ. இனிய உற்சாக மதிய வணக்கம் வாணியக்கா மற்றும் எல்லோருக்கும். பயணம் பகிர்வு நிகழ்வு தொகுப்பாளர் ஜெயா நடேசன் அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் சண்முக வடிவு தில்லைமணி அவர்களுக்கும் என்னுடைய உற்சாகமான வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அம்மா மிக சிறந்தது ஒரு பணி. நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் அந்த சொற்பொழிவு எல்லாவற்றுக்கும் போவோம், கோவில்கள்ல அந்த நேரில் வேற என்ன செய்யறதுக்கு எல்லாம் போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது நேரடியாகவே நீங்க போவீங்களா இல்ல உங்களை அழைத்துக் கொள்வார்களாமா? அழைத்துக் கொள்வார்கள், கோயில்காரர் அழைப்பார்கள்.
எங்களோட போயிருக்கு. சைவ கோயில்கள்ல உற்சவம் நடக்க மகோற்சவம் நடக்கேண்டா ஓ. இப்ப 10 நாள் உற்சவம் வந்தா ம். சில கோயில்கள்ல 10 நாளும் தொடர்ச்சியாகவும் கூப்பிட்டு கொள்ளுவார்கள் அல்லது ஒரு நாளைக்கு ஒருவர் அப்படியும் கூப்பிட்டு கொள்ளுவார்கள். அப்போ அவர் கூப்பிடும்போது உங்க குறிப்பிட்ட ஒருவர் நீங்கள் தானம்மா வர வேணும் 10 நாளைக்கு உற்சவம் என்று அப்படி அழைப்பார்களா? அப்படி கேட்கிற ஆலயம் இருக்கு தொடர்ச்சியா செய்யுது. அப்போ அதை அப்படி தொடர்ச்சியா 10 நாளைக்கு நீங்க போகும்போது அதுக்குரிய ஒரு பணம் இருக்கும் தானே, அதுக்குரிய இத்தனை மனத்தியாளங்களுக்கு இத்தனை இவ்வளவு பெறுமதி இவ்வளவு பணம் தருவோம் என்றதை உறுதிப்படுத்துவார்களா? இல்ல அப்படி ரேட் நாங்கள் இது சமய தொண்டு தானே ஓ. அவர்களாவே உணர்ந்து ஏதாவது போக்குவரத்து கூலி ஓ. அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் தரிக்கணும். அது சரி. இல்லையட்டு இல்ல. அதுக்குரிய இது அது தொடர்ச்சியாக அப்பதான் நீங்களும் போய் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும், பிடித்து கொண்டபடியால உங்களையும் அழைக்கணும். எங்களோட தமிழ் பண்பாட்டில கையுறை ஒன்று இருக்குதானே, அது போல இப்ப வந்துட்டு போறவரை வெறும் கையோட விடக்கூடாது, ஏதாவது கொடுக்க வேணுமெண்டு அப்படி அந்த இது மற்றவர்கள் மாதிரி ரேட் பேசி செய்யறது இல்லத்தானே, இது ஒரு தொண்டு தானே. தொண்டு தானே. அதே நேரம் அம்மா நீங்கள் மிக சிறப்பு, நீங்கள் ஒரு பிரதி அதிபராக இருந்து அப்படி எல்லாவற்றை சைவ முறைப்படி எல்லாவற்றையும் கற்று வள விடயம் செய்யறீங்க. அதே நேரம் பிள்ளைகளுக்கு நிறைய ஊக்கம் கொடுக்குறீங்க, அந்த என்ன சொல் போட்டி நிகழ்வுகளுக்கு அழைத்து போறீங்கன்றது உண்மை. அது ஒரு பெரிய விஷயம் அம்மா. அந்த அப்படியான பிள்ளைகள் ஆக்கப்பட்டு அந்த குடும்பங்கள்ல வந்தாலும் அந்த பிள்ளைகள் அந்த வழிக்கு கொண்டு வரதுக்கு உங்கள் மாதிரி பலர் இருக்கிறீங்கள் என்று சொன்னாதான் நாங்க கொண்டு வந்து விடுவோம். அந்த பிள்ளையும் அதன் வழி வளர வேணும். இப்ப நீங்க செய்யறீங்க, ஆனா உங்களுக்குரிய நேரம் இருக்குது, ஓய்வு பெற்றுட்டீங்க, அதுக்கான செலவும் இருக்கு தானே அம்மா. அதை கூட நீங்க சொல்லியிருந்த, நீங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் மனம் கொண்டவர்கள் இருந்தால் இந்த இடத்துல கொண்டு போய், அதாவது சரியான ஒரு பக்கம். எல்லாருக்கும் அந்த கொடுப்பனவு இருக்காது. இந்த இடத்துக்கு இந்த பெறுமதி தேவைதான் என்று உணர்ந்து கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கான நீங்க கூட்டி கொண்டு போய் நீங்க சொல்லி மகிழ்ந்திருந்தீங்க. இப்ப அந்த பிள்ளைக்கு சரியான ஒரு பயிற்சியை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து அந்த பிள்ளை வர்றதுக்கு பெரிய விடயம் இல்ல. உண்மையா நீங்க அந்த போட்டியில பிள்ளைன்ற மகிழ்ச்சி, அந்த உப்பாடா ரிசல்ட் சொல்லுவாங்க, உங்களுக்கு கிடைச்சதுன்னு அந்த சந்தோஷம் எங்களுக்கு உண்மையா பெற்றோருக்கும் ஒரு சந்தோஷம் தானே. அப்படி பெற்றோர் நம்பிக்கை எங்களோட விடுவினம். ஒரு நாள் நான் பெற்றோர் எந்த போட்டிக்கும் கூட்டிட்டு போனதில்லை. கூட்டிட்டு பக்குவமா கொண்டு டீச்சர்னா கொண்டு வருவா. ஒரு அதிபர் 45 பிள்ளைகளை விவேகானந்தர் 150வது ஆண்டுக்கு கொழும்புக்கு கூட்டிட்டு போனாங்க. 150 ஒரு கதை தெரியாது. என்னத்தான் சிலமன் டீச்சர் கேட்டவ நம்பி விட்டன. முதல் நைட் போய் டே அங்க நின்று அடுத்த நைட் வசதியில கொண்டு வந்து விட்டதுதான். அப்ப அப்படி ஒரு பக்குவம் பேரண்ட்ஸுக்கும் இருக்கு. இப்ப இத்தனையோ பிள்ளைகள் அப்படி கீழ்நிலையில இருந்தால் கூட பேரண்ட்ஸோட சில நேரம் வீடுகளை கூட போயிருக்கிறோம். இவர் சில நேரம் சொல்லுறோம் உங்களுக்கு தேவையில்லாத சில நேரம் சொல்றவர் தான். இப்ப இல்லையாட்டு இல்ல. அப்ப நான் அது எங்களுக்கு தேவை. அதை வளர்த்து விட வேணும் என்ற உங்களுடைய ஓய்வு பெற்ற நேரத்திலையும் இவ்வளத்தையும் யோசித்து நீங்க தொடர்ற விதமா மிக சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். இணைந்திருக்கிறேன். நானும் பலவற்றை அறிந்து கொண்டேனம்மா. இது மென்மேலும் தொடர்ந்து உங்களிடம் வளர்ற அந்த பிள்ளைகள் கூட வருங்காலத்துல ஒரு தொண்டோட பணியோட செய்வார்களா இருந்தா அது மிக சிறப்பம்மா. வாழ்க வளர்க. மிக நன்றி. உங்களுக்கு நன்றி. வணக்கம். தர்சினி சண்முகநாதன் வேற ஒரு யோகாசன ஆசிரியராக இங்கே பயிற்சி கொடுத்துருக்கிறார். இவர் சுவிட்சர்லாண்டிலேருந்து வந்திருக்கிறார். அடுத்த செல்வி நித்யானந்தன் வாங்கோ, நெதர்லாந்து நாட்டிலிருந்து. வணக்கம். நானும் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பகுதி கேட்காம முடியாம போய்விட்டது, பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிக சிறப்பு. உங்கள் பணிக்கு தொடருங்கள். வையாக்கா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி. நெதர்லாந்து தோமர கல்விராஜன் வாங்கோ. வணக்கம். ஆசிரியர் இங்க ஜெர்மனி நாட்டில் இருக்கிறோம். வணக்கம் விருந்தினர் அவர்களுக்கு. நான் முதல்ல இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஜானடிசன் அவர்களே. விருந்தினருடைய பணிகளை உண்மையாக மெச்சக்கூடியதாக இருந்தது. இப்படி ஒரு 10 பேர் சைவத்துக்காக பல தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பதை கேட்கும் போது மிக மிக ஆனந்தமாக இருந்தது. அவர் பணி என்றைக்குமே சிறந்து விளங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியபடி ஜானடேசன் அவர்களே, உங்கள் பயனும் பயிர்வுக்கும் வாழ்த்து கூறி, விருந்தினருக்கும் வாழ்த்து கூறி, வாணிமோகனுக்கு நன்றி கூறி விடபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தவமிர கல்விராஜன். அடுத்த சிவமணி புவனேஸ்வரன் வாங்க, சுவிஸ் நாட்டிலிருந்து. நல்ல திருவாரங்கள் எல்லாம் அதிகம் நல்லா படிப்பாங்க வெள்ளிக்கிழமைகளில. வாங்க சிவமணி. வணக்கம் ஜெயா நடேசனர்களே. வணக்கம்
பன்முக வடிவு தில்லைமணி அம்மா வருகிறேன். உங்களுடைய பேட்டியை நானும் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பம்மா. உங்களுடைய பணி உங்களோட பணி மேன்மேலும் பெருக வேணும். இறைவன் துணையுடன் நீங்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் இந்த பணியை தொடர வேண்டும் என்று நானும் உங்களை கேட்டுக்கொண்டு உங்களுடைய பணிகளை எல்லாம் கேட்டேன். உங்களுடைய திறமைகளை எல்லாம் கேட்டிருந்தேன். அந்த இளம் தலைமுறையினரில் இருக்க திறமையை கண்டு நீங்கள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதும் அவர்களை மேல கொண்டு வரதும் மிக சிறப்பம்மா. பெயும் பணி செய்யும் போது நாம் குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டித்தான் வரும். அந்த நிலையிலையும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மிக சிறப்பா செய்து கொண்டிருக்கிறீங்க அம்மா. உங்களுக்கு பாராட்டுக்கள் தொடர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வேண்டி இறைவனையும் வேண்டி விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி அக்கா. நன்றி சிவமணி புவனேஸ்வரன், உங்களுக்கும் வாழ்த்து. நீங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடி போட்டு முடித்துக் கொள்ளலாம். அம்மாவை மன்னிக்கவனும் ஒரு கேள்வி. இந்த நீங்களும் எங்களுக்கு அக்காவோட தொடர்பு கொண்டு ஏதாவது சொல்ல போறேன். சித்தாந்தங்கள் இந்த திருமந்திரங்கள் எங்களுக்கு வகுப்பு வைக்கலாம் இல்ல, நீங்க அதைத்தான் நான் கடைசியா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நன்றி அம்மா. முதலே கதைச்சேன்னா இப்ப சொல்லுவேன். பாடல் ஒன்றா தந்துட்டு நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அன்று தருங்குல் என வேண்டா நின்று வளர்த்தங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் நன்றி. சிறப்பு வாழ்த்துக்கள். பத்மினி வாங்கோ. பத்மினி பிரித்தானியா நாட்டிலேருந்து வாங்கோ. வெள்ளிக்கிழமையில இந்த நிகழ்வு நடக்கிறது. நீங்கள் வந்து நீரம் இருந்தால் நவலோதி எல்லாம். வணக்கம் அனைவருக்கும். நான் பத்மினி கமலாந்தன். உங்கள் பணிக்கும் நான் வாழ்த்துக்கள் கூறி இடையில் நான் வைத்தது கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாவற்றுக்கும் நன்று. உங்களுக்கும் பணி தொடர வேணும் என்று கூறி எல்லோருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பத்மினி கமலாதன். அடுத்த நேவிஸ் பிலிப் வாங்கோ, பிரான்ஸ் நாட்டில இருந்து. வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் ஜெயாக்கா. உங்களுக்கு வணக்கம் கொடுத்துண்டு உங்களுடைய பணிகளும் தொண்டுகளையும் நீங்கள் ஆற்றிய தொண்டுகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சேவை மிகவும் சிறப்பானது. ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்போ உங்களுக்கு ஆலய வழிபாடுகளில் பங்கு பெற்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய பணிகள் தொண்டுகள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும். இறைவனின் ஆசீர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் பிலிப். உங்களுக்கு பாமுக தோப்பாளினி கலைவாணி மோகன் வாங்கோ. வெள்ளிக்கிழமையில் இங்கே பழனிசை நேரம் நடக்கிறது. உங்களுக்கு நேரம் இருந்தால் வந்து பழனிசை சில நீங்கள் ஒரு விளக்கம் தரலாம், கொடுக்கலாம், பாடலாம், தேவாரம் பாடலாம். சரி, வந்து செய்து கொள்ளுங்க. உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. நவுலபதி அவர்கள் நிற்கிறார்கள். அது எடுத்துட்டேன். சரி, எடுத்தாச்சு. சிவமணி அவர் இடையில வந்தார் நினைக்கிறேன். அவன் எடுத்துட்டேன், அவன் கதைச்சிட்டான். எல்லாரையும் வந்துட்டோம். நேரில் இல்லை ஒரு தரம் வேறு யாரும் இருக்கணுமோ இல்லை. இந்த நேரம் மரபுகம் செய்த நவுலவதி இளைத்தவன் அவர்களுக்கும் நன்றியை கூறி அவரது கணவனாரின் தம்பியின் மனைவி இல்லையா? ஆமாம். சிறப்பான வாழ்த்துக்களம்மா. உங்களுக்கும் உங்களை எல்லா விஷயங்களையும் கேட்டு அறிந்து கொண்டோம். எல்லாமே தொடர வாழ்த்துக்கள். அது நேரம் அந்த நாட்டுக்கூத்து பற்றி பேசியிருந்தீர்கள். ஈஸ்வரண்ணாமலை வழங்கப்படுத்தியிருந்தார். ஊருக்கு ஒரு வித்தியாசப்படும் அப்படி என்று. ஆனால் பிள்ளைகளின் நாட்டம் அப்படியாக இருக்கின்றது அந்த பக்கத்தில். பிள்ளைகள தென்மோடி கூத்து செய்வாங்க. அது எங்களோட பாடப்பரப்பில் நாடகம் என்று ஒரு பாடம் இருக்கு. இப்போ 12 வயசு தொடக்கம் 15 வரை உள்ள வகுப்புகளுக்கான பாடத்திட்டத்துக்கு நாடகம் என்று ஒரு பாடம் இருக்கு. அந்த நாடகத்துல வடமோடியும் இருக்கு, தென்மோடியும் இருக்கு. ஆனா எங்களோட பகுதியில கூட தென்மோடி செய்யறபடியா தென்மோடி காமன் கூத்தோ ஹரிச்சந்திரமயான காண்டமோ அப்படியான ராமாயணம் தொடர்பான நாடகங்கள் எல்லாம் செய்வாங்க. அதுக்கு இந்த பின்பாட்டு சேர்ந்து பாட வேணும்.
இப்ப கதாபாத்திரத்தோட சேர்த்து பிற்பாட்டு பாடணும். அதுக்கு உடுப்பு, ஹார்மோனியம், முக்கியமான சங்கு, சிமக்கலம் அந்த வாத்தியங்கள் எல்லாம் இசைப்பாங்க, பிள்ளைகளே இசைப்பாங்க. அப்படி இருக்கு. இப்ப யாழ் மாவட்டத்துல நிறைய இருக்கு. இப்ப தமிழ் சின்ன போட்டிக்கு பிள்ளைகளே செய்யற போட்டி இருக்கு. ஆர்வமாக வருவார்கள் பிள்ளைகளாக. சரி, அதுக்குரிய அலங்காரங்கள், ஆடைகள் எல்லாம் வித்தியாசம். வடமோடி கொஞ்சம் குறைவு. வடமோடி இப்ப மன்னார்ல வடமோடி கூட இருக்கு. மன்னார் மாவட்டத்துல வடமோடி கூட செய்வாங்க. தென்மோடி தான் கூட. மற்றும்படி வசந்தன் கூத்து, ஒயிலாட்டம், குயிலாட்டம், நல்லூர் திருவிழாவில கூட நீங்க பாப்பீங்க. கோலாட்டம், குயிலாட்டம், குதிரவான திருவிழா, சப்பர திருவிழா வீதி ஃபுல்லா ஆடுவாங்க. யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இந்துக்கள் போய்ஸ் தான் செய்கிறவங்க. அதே போல லேடிஸ் காலேஜ் பிள்ளைகளும் செய்கிறவ கும்மியல். ஆனா நல்லா செய்வாங்க. நிறைய தாங்களா அந்த நல்லூர்ல செய்யறேன்னு பல பேர் பார்த்திருக்கோம். அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்படி தாங்களா விரும்பி செய்வாங்க. சரி, பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் இல்லையா? அதே நேரம் ஆர்வம் பிள்ளைகள். மிக சிறப்பு. மிக மிக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாவற்றுக்கும் எங்களது நன்றியையும் மேலும் சிறப்பான வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கின்றோம் அம்மா. நன்றி. நன்றி. சிறப்பான பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் சிறப்பாக பணிகளை செய்து கொள்ளுங்கள். உங்களை வாழ்த்துன நாங்களதி தில்லைத்தவன் அவர் தான் எங்களை அறிமுகம் செய்தார். அவருக்கு விசேடமாக நன்றிகளை கூறிக்கொள்வோம். மற்ற சாதனை துறையரங்கன் ஜெர்மனியிலிருந்து, ஈஸ்வரன் அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து, தர்ஷினி கர்மநாதன் சுவிஸ் நாட்டிலிருந்து, செல்வி நித்யானந்தன் நெதர்லாந்திலிருந்து, பத்மினி கமலகாந்தன் பிரித்தானியாவிலிருந்து, சோமலர் கல்விராஜன் அவர் ஜெர்மனியிலிருந்து, சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் பிரித்தானியா சுவிஸ் நாட்டிலிருந்து, நியூஸ் பிலிப்பு பிரான்ஸ் நாட்டிலே இவ்வளவு அன்புறவர்கள் உங்களை சிறப்பித்தார்கள், நன்றிகள் கூறியிருந்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். விஷயமாக நான் நல்லது தில்லைத்தவனுக்கு இந்த நேரத்திலே நல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டையும் கூறிக்கொண்டு, உங்களோட பணி மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இறையாசி என்றும் கிடைக்கும். நின்று பங்கு பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். வெள்ளிக்கிழமையில நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் நன்றிகள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வசுவும் எங்கள்கிட்ட நம்பர் எல்லாம் இருக்கிறபடியா டைமை மட்டும் நீங்க ஒருக்கா போட்டுக்கொண்டால் இதேதான். நகுலவதி அவர்களிடம் கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் தந்து கொள்வார். அப்படி என்ன செய்ய வேண்டும், அவ்வளோ நிமிஷத்துக்குள்ள அது உங்களோட அந்த பதிவு அமைய வேண்டும் என்பதை அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. சார சமயத்தை பற்றி நாங்களும் அறிந்து கொள்ளலாம். இவர்களுக்கும் கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம் தான். புலம்பெயர் நாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் மறந்து போயிருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு மாரி ஒரு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்தீங்களேன்னு சிறப்பாக இருக்கும். அறிந்து கொள்ளலாம். நன்றி. உங்களுக்கு வாழ்த்து. கலந்த அந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், கலை தொழில்நுட்பத்தில் இருந்த கலைவாணி அவர்களுக்கும், இந்த பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து பாமோர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குட்டிகளையும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றி ஜெயாக்கா. நன்றி வாணி. நன்றி. வடிவு எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நானும். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம் விரைவில். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நிறைவு வருகின்றது பயணம் பயிர்வோம் தொகுப்போடு விஜயானடேசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். செய்தி அனுப்பி இருக்கிறேன் வாணி. ஓ, நன்றி. நன்றி. அதற்கும் நன்றி. சரி, நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. வணக்கம். நன்றி நகுலவதி ஆண்டி. அவர் வீட்டில்